இந்து மதம் என்ன சொல்லுது? இந்த நிலை வருவது சுலபமல்ல. இதே நபர் முந்தின ஜென்மங்களில் இந்த நிலை வராமல் இருந்தார். பலவிதமான அஞ்ஞானங்கள், பலவிதமான பழக்கங்கள், கெட்ட குணமெல்லாம் இருந்தது. அவர்களை பல்வேறு ஜென்மங்களில் போட்டு போட்டு எடுத்து கனிவும் கண்டிப்பும் மாறி மாறி கொடுத்து அவர்களை பகவான் திருத்தி இந்த ஜென்மத்தில் இப்படி ஆக்கியிருக்கான். அது அவன் செய்த ஒரு விவசாயம், ஒரு அக்ரிகல்ச்சர். எப்படி நிலத்தை உழுது பண்படுத்தி களை எடுத்து நாற்று நட்டு நீர் வார்த்து உரம் போட்டு கடைசியில் பலன் பார்க்குறாங்களோ, அது மாதிரி இந்த ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்களை எல்லாம் ஒவ்வொரு ஜென்மத்திலே துன்பங்களையும் இன்பங்களையும் மாற்றி மாற்றி கொடுத்து, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு பகவான் தான் வேணும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை வரும்படி பண்ணுறான். அதுக்கு பல 100 ஜென்மங்கள் ஆகின்றன. அதுக்கப்புறம் தான் இந்த நிலைமைக்கு வருகிறான். அவனை அடியவர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருது.